ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் அட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லாக்கொட்டை சாம்பார் தான் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு துவரம் பருப்பு இது மாதிரி மசிச்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பல்லாக்கொட்டை வந்து 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு தோலோடு தட்டி போட்டிருக்கேன். அதுதான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து குழம்புத்தூள் வந்து நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த குழம்புத்தூள் இது வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள், நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை உரிச்சது வந்து இப்போ இதோடு சேர்த்து அவ்வளோதான் ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இதோட பருப்பு சேர்த்துடலாம். நம்ம கடையிலேருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை இருக்கும் அதை தூக்கி போடாமல் இது மாதிரி ஒரு சாம்பார் வச்சிடலாம். அது கொஞ்சம் வாய்வுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், பெருங்காயமும் பூண்டும் தட்டி போட்டிருக்கேன். அதனால் வாய்வுலாம் இருக்காது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். அதுக்கு இந்த பலாக்கொட்டை சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் வறுவல் ஒன்று பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் வறுவல் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், குழப்பம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு. அது நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்ட எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க, சூப்பராகவும் இருக்கும். சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையை முடிஞ்சிடும். ஈஸி சமையல் இன்றைக்கி இது போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பலாக்கொட்டை சாம்பார்ன்றது. டேஸ்ட்டு இது அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.